தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐஓபி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்க ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. சொல்ல போனா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஐஓபி வங்கியிலையும் வேலை வந்திருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை மொத்தமா 750 வேகன்சி, அது ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத பார்த்தலாம். தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 175 வேகன்சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஐஓபியோட ஹெட் குவார்டர் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு தான் நிறைய வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுல எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு 1, அப்புறம் ஓபிசிக்கு 47, இடபிள்யூஎஸ்க்கு 17, அப்புறம் பாருங்க பொது பிரிவினர் அதாவது யூஆருக்கு 77 அப்படிங்கிற வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா கம்யூனிட்டிக்குமே டீசென்டான வேகன்சி இருக்கு. பட் இந்த எஸ்டி பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் வேகன்சி கம்மியா இருக்கு. நீங்க அந்த ஒரு போஸ்ட்டுக்கு விருப்பப்பட்ட அப்ளை பண்ணலாம், எஸ்டின்னு மென்ஷன் பண்ணி. அப்படி இல்லைன்னா யூஆர்ல இருக்கக்கூடிய 77 போஸ்ட்டுக்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது உங்க கம்யூனிட்டியில வேகன்சி கம்மியா இருக்கு இல்ல வேகன்சி இல்ல அப்படின்னா நீங்க யூஆர்ல இருக்கக்கூடிய வேகன்சிக்கு யூஆர்னு மென்ஷன் பண்ணி போட்டி போடலாம். ஆனா யூஆருக்கு என்ன வயது வரம்போ, யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு சம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையுமே பாத்துக்கோங்க. அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டியில நீங்க வரீங்க பிளஸ் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐஓபில இருந்து ட்ரெயினி அதாவது அப்ரண்டிஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஐஓபி அப்படிங்கிறது லீடிங் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஒரு மத்திய அரசு வங்கி. ஆனா இப்போ இவங்க ட்ரெயினியா தான் எடுக்கிறாங்க. அதாவது 1 இயர் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்க மார்ச் 1 முதல் மார்ச் 9 வரை டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. வர 9ஆம் தேதிக்குள்ள நீங்க IOB.in அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ நீங்க அதுல போயிட்டு கூட நீங்க செக் பண்ணுங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் பே பண்றதுக்கு 12ஆம் தேதி வரையும் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாமும் இருக்கு. அதுக்கு வர 16ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிற ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தலாம். முதல் கிரைட்டீரியா இதற்கான ஏஜ், அதாவது 20ல இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாமா. எஸ்சி எஸ்டி அப்படின்னா பிளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது வரையும். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசில வருவீங்க, நீங்க பிளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 31 வயது வரையும் இந்த நோட்டிபிகேஷன் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கல்வி தகுதி அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது 2021, 22, 23, 24, 25 இந்த 5 வருஷம் பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும் தான் இந்த ட்ரெயினுக்கு அப்ளை பண்ண முடியும். 2021க்கு முன்னாடி முடிச்சவங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே. அப்பர் ஏஜ் லிமிட் பத்தி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ட்ரெயினி 1 இயர் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினிங் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க வேற ஜாப் சர்ச் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு ஸ்டைபண்ட் நம்பர் அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸ், அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்னா உங்களுக்கு மாசம் 15,000. ரொம்ப கிராமப்புறம் இல்லாம ஒரு மீடியமான இடங்கள் அப்படின்னா 12,000, கிராமப்புற இடங்கள்ல மாதம் 10,000 அப்படிங்கிற மாதிரி ஸ்டைபண்ட் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் ப்ரோ அப்படின்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் தொடர்பா, அப்புறம் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஸோ இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் ஈச் வரும். 100 மார்க்ஸ்க்கு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமா வந்து இருக்கும். ஸோ இதுல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ நீங்க 10th or 12th தமிழ ஒரு பாடமா எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஸோ ஆப்வியஸா நமக்கு இருக்காது. ஸோ டைரக்டா பாத்தீங்கன்னா IOB.in அபிஷியல் வெப்சைட்ல கெரியர்ல போயிட்டு நீங்க இதற்கான இதை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்க இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் ஆக்ட், கவர்மெண்ட் அப்ரண்டிஸா இருக்கிறதுனால இந்த NATS போர்ட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய nats.education.gov.in இந்த வெப்சைட்ல, அப்படி இல்லைன்னா இந்த NAPS போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய apprenticeship.india.gov.in இந்த போர்ட்டல், இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை, இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இது இருந்தாதான் உங்களை வந்து அக்செப்டே பண்ணுவாங்க. ஓகே. ஃபீஸ் பாருங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 472, ஃபீமேல் SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் SC ST 708, அப்புறம் பொது பிரிவினர் OBC EWC சேர்ந்த ஆண்களுக்கு 944 வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் அப்ரண்டிஸ் தான். இதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல.
மேபி எக்ஸாம் இருக்கு, ஒரு டீசெண்டான ஸ்டைஃபண்ட் இருக்கு. பேங்கிங் தொடர்பாக நீங்க நிச்சயமா நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். அடுத்தடுத்து உங்களோட கெரியர்ல போகிறதுக்கு நிச்சயமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஐ மீன் இந்த 1 இயர் அப்ரண்டிஸ் இங்கே முடிச்சக்கப்புறம் ஏதோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏதாவது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அப்புறம் என்பிஎஃப்சி இது மாதிரி இடங்களில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி போக முடியும் அப்படின்னு நான் சொல்லி திங்க் பண்ணுறேன். ஓகே, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ டிகிரி பாஸ் அவுட் இயர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதாவது இது வந்து ஒரு டெம்பரவரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். சில பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க, ஸோ இது வந்து ஐஓபிலேருந்து வந்திருக்கு, பேங்க் ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. 1 இயர் தான். நீங்கள் எந்த ஜாபுக்குமே இன்னும் போகலை, இன்னும் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியில் இருக்கேன், எனக்கு பேங்கிங் போகிறது விருப்பம், இதுக்கு நான் வரலாமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா இது ட்ரெயினிங் தானே. ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா அதிலே போகலாம். பர்மனெண்ட் ரோல்னா கூட நீங்கள் அதை குவிட் பண்ணிட்டு இதை நீங்கள் செலக்ட் ஆகினா இதில் ஜாயின் பண்ணலாம். இது டெம்பரவரி 1 இயர் தான். ஸோ எது சேஃபர் சைடோ அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நல்ல ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பர்மனெண்ட் ரோல் வரும், அப்போ நீங்கள் பேங்கிங்க்கு அதில் அப்ளை பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ண அதை குவிட் பண்ணிட்டு இதில் வரலாம். அங்கேருந்து நீங்கள் அவசரப்பட்டு மாறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு டெம்பரரியான ஜாப், 1 இயர் ஜாப் தான். அதுவும் ஃபீஸ் இருக்கு, எக்ஸாம் இருக்கு. ஸோ டீட்டெயிலாக நீங்களும் ஒன் டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுறேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.